ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா வந்து உங்களுக்கு பிட் லெவல்ல வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா ஆப்ரேட் ஆகும். ஸோ பிட் லெவல்ல என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்மக்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்பர் 8, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 12. இது நீங்கள் பிட்வைஸை 8 பிட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நீங்கள் எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 40 வரும், அதுக்கப்புறம் 1000 வரும். அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12ன்னு நம்ம நினச்சோன்னா அந்த நம்பர் வந்து பைனரி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 40 வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1100 வரும். இப்படி தான் நீங்கள் வந்து பைனரி ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 8 பிட்டில். ஸோ இப்போ நம்ம பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா, ஸோ ஒரு பிட்டும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வந்து அப்ளை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பிட் வந்து நம்பர் 1ல் வந்து 0ன்னு இருக்குது, ஃபஸ்ட்டு டிஜிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் 2லேயும் 0ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பிட்வைஸ் அண்ட் பண்ணிங்கன்னா 0. உங்களுக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் தெரியும். 2 வேல்யூவும் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவும் 0 இருக்குது, அதனால் 0. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அதனால் வந்து 0. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 இருக்குது பிட்டு, செகண்ட் நம்பரில் இருக்க பிட்டு பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு 1ன்னு இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் டிஜிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு நம்பரில், செகண்ட் நம்பர்லேயும் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த பிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அது 1ன்னு இருக்குது, நம்பர் 2லேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து 1ன்னு இருக்குது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். அதை தவிர உங்களுக்கு மீதி எல்லா பிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து திருப்பியும் வந்து டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் மாதிரியே தான் வந்து பேட்டர்ன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் 8ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரோட ஆப்ரேஷன். ஸோ உங்களுக்கு பிட்வைஸ் அண்டுனா என்னன்னா வந்து அண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். 2 வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். ஆனால் இது எந்த லெவலில் ஆப்ரேட் ஆகுனா, ஈச் பிட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட் பிட்டுக்கும் செகண்ட் நம்பரோட ஃபஸ்ட் பிட்டுக்கும் வந்து ஆட் பண்ணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் பிட்டுக்கும் செகண்ட் நம்பரோட செகண்ட் பிட்டுக்கும் வந்து ஆட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பிட்டு வந்து அட் பிட் லெவல் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். இது வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நம்பர் வாங்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த நம்பர் வாங்குறதுக்கு பதில் நான் வந்து ஏற்கனவே நம்ம 8 அண்ட் 12ன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இதே நம்பரே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு நம்பர் கூட வச்சு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நம்பர் 1 வந்து நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் 12ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 நம்பர் வந்து நம்ம வாங்கியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பரை வந்து நம்ம வந்து பிட்வைஸ் ஆண்ட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், பிட்வைஸு அண்டு ரிசல்ட் இப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் %dனே கொடுக்குறேன், ஸ்லாஷன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், num1 சிங்கிள் ஆம்பர்சன்ட் num2. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் டபுள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து லாஜிக்கல் அண்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து சிங்கிள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்ட். ஸோ நம்ம வந்து இந்த சிங்கிள் ஆண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்பர் 1 வந்து 8ன்னு கொடுத்துருக்கோம், நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8ன்னு தான் வரணும். இதுதான் நம்ம இந்த இடத்த நம்ம மேனுவலாக பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக வெரிஃபை பண்ணாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8ன்னு வருது. ஸோ நம்ம மேனுவலாக பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் அண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8ன்னு வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இப்படி தான் வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.